ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எஸ்சி, அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது மத்திய அரசில் இன்ஜினியரிங் பணிகளை நிரப்புவதற்கு தேர்வு அறிவிப்பை எஸ்எஸ்சி அமைப்பு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் பிரிவில், அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் பிரிவில் சிவில் 758, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் 37, மெக்கானிக்கல் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா 15. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து 128 உட்பட 968 இடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா பிஇ, பிடெக், டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18/4/2024 அடிப்படையில் 30 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது சலுகை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் தேர்வு தான், சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறை வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கனாக்கா 18/4/2024. ஸோ வெப்சைட் வந்து பார்த்திங்கனாக்கா ssc.gov.in. இந்த வெப்சைட்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் வரீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18/4/2024 உங்களுடைய ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.